இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் பிரைசன் அவர்கள். இவங்க அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நமக்கு இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயம் கூட நம்மளோட ஆத்தருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணி தான் நடக்குமா. இப்போ இருக்க ரியல் வேர்ல்டில் வந்து பீப்புளுக்கு ட்ராவல் அப்படின்னாவே ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்குது, ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சாக தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து ஏதாவது ஒரு ட்ராவலில் வந்து கண்டிப்பாக நடந்துருமா. ஸோ அதை என்ன ஏது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணுறது அந்த சாப்டர் ஃபுல்லாமே இருக்கும். இவரால் அவரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து பிலாங்கிங்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணவே முடியாதான். அதே மாதிரி சினிமா ஹாலுக்கு போனார் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக வாஷ்ரூம் போட பழக்கம் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஏதாவது ரூமில் வந்து ஸ்டே பண்ணி தங்கியிருந்தாங்க அப்படின்னா இவரோட ரூம் நம்பரையே வந்து இவர் அடிக்கடி மறந்து போயிடுவாராம். இப்போ ரிசப்ஷனில் போய் கேட்டுகிட்டே இருப்பாராம் ரூம் நம்பர் என்ன அப்படின்ட்டு. அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது அவருக்கு. ஸோ இந்த ரியல் வேர்ல்டில் வாழ்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒன்று ரெண்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஈஸ்டர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட கொண்டாடுறதுக்காக இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ லோகன் ஏர்போர்ட் இன் பாஸ்டனில் வந்து இந்த செக்இன்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார்டு ஒன்று வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் அவர் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளூயன்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்து அவரோட பேக்கில் வச்சு ஞாபகம். அந்த பேக்கில் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபுல்லாக அடைஞ்சு வச்சுட்டு ஃபுல் ஜிப்பை மூடிட்டு ஓப்பன் பண்ணனா ஜிப் வந்து ஸ்ட்ரக் ஆயிரும் இல்லையா. நம்ம இவருக்கும் அதே ஒரு இதாக இருந்திருக்கு. ஃபுல்லாக அவரோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜிப்பில் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டை திடீர்னு உள்ளே வச்சது ஞாபகம் வந்ததுனால எடுத்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து வந்து இந்த ஜிப்பு நல்லா ஜாம் ஆயிடுச்சு போல், ஓப்பனே பண்ண முடியல. ஃபுல்லாக கோவம் வந்து பயங்கரமாக புல் பண்ணி இழுத்துருக்காங்க அந்த ஜிப்பை. ஸோ கடைசியாக அட்லாஸ்ட் என்ன ஆகும், ஜிப்பை பிஞ்சு அங்கே பேக்கில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சான். டின் இல்லை டொபாக்கோ வச்சுருந்தா அது மேகசின், மணி, பாஸ்போர்ட், ஒரு சில பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து கீழே விழுந்துருக்கு. அந்த டின்னில் வந்து டொபாக்கோ வச்சுருந்தாங்க இல்லையா, அது உருண்டு போகிற சத்தமே பயங்கரமாக மக்கள் எல்லாரும் திரும்பி பார்த்து வச்சுச்சான். இது அவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிடுச்சான். அண்ட் அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணார் இல்லையா, அதில் இவருக்கு கையில் வந்து ஆழமாக காயம் கூட ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்களோட மனைவி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒண்டராக பார்க்குறாங்களாம், ஏன் இவர் இப்படி பேனிக் ஆகுறாரு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அப்படின்ட்டுன்னு. பட் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களா, ஏன்னா இவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி இல்லை, அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக இப்படி தான் பயந்து பயந்து ஏதாவது சொதப்பிட்டே இருப்பாங்களாம். அது அவங்க மனைவிக்கு வந்து நல்லாவே தெரியும் போல். ஸோ இவரும் அந்த சமயத்தில் என்னடா நமக்கு ஒரு ஜிப்பை கூட இப்படி ஓப்பன் பண்ண முடியலையே, எல்லாரும் நம்மளுக்கு அசிங்கமாக திரும்பி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டினஸ் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, எல்லாம் டீசெண்டாக போயிட்டுருக்கும்போது நல்லா ஒரு டின் ட்ரெஸ் வந்து கிட்டே எப்படி இருக்கும் இல்லையா, உருண்டு போயிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் பயங்கரமாக அந்த டொபாக்கோ கீழே விழுந்து வேஸ்ட் ஆனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ போக வேண்டிய பிளேஸில் வந்து டொபாக்கோ வந்து அந்தளவுக்கு அரியது கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்படி பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போனார். இப்படி டொபாக்கோ இல்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இப்படி வேஸ்ட் ஆகி போச்சே அப்படின்ட்டுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். இந்த ஏர் ட்ராவல் அப்போது ஆத்தர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாராம். நம்மள மட்டும் இல்லை, மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் ஆக வச்சிருவாரு, பயமாக வச்சிருவாரு. இதே மாதிரி தான் ஒரு தடவை என்னாச்சா, அவரோட ஷூ லேஸை வந்து ஏர்பிளைனில் உள்ளே உட்காந்துருக்கும்போது அவரோட ஷூ லேஸ் வந்து டைட் பண்ணியிருக்காங்க குனிஞ்சு. அப்போது வந்து முன்னாடி இருக்க பர்சன் என்ன செஞ்சுருக்காங்க, இவர் பின்னாடி குனிஞ்சிருக்கிறது தெரியாமல் அவரோட சேரை வந்து நல்லா சாய்ச்சி உட்காந்துருக்காங்களாம். ஸோ இவர் குனிஞ்சிருந்த பொசிஷன்லேயே போய் மாட்டிக்கிட்டாரு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டார். எப்படி எழுந்திருக்கணும் இல்லையா, அது குடிஞ்ச பொசிஷனில் இருக்க முடியாதுல்ல. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப்போட கால் உதவியோட காலை பிடிச்சிட்டு மேலே வந்தாராம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு வந்து மறக்கவே முடியாதான். இது நல்லா மாட்டின மாதிரி ஃபீல் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா தான் அப்பாலாம் வெளியே இருந்தாச்சு அப்படின்னு தோணுச்சான். இதே மாதிரி தான் இன்னொரு தடவை என்னாச்சான், வேறு ஏதோ ஒரு ஏரில் போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு லேடி மேலே 2 தடவை கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாராம். ஒருத்தவங்க வந்து ஹேர் ஹோஸ்டஸ் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எடுக்க போகிறேன்னு தெரியாமல் பக்கத்தில் இந்த லேடி மேலே ஊற்றிட்டாங்க. அப்போ அந்த லேடி அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக நினைக்கல, ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த ஹேர் ஹோஸ்டஸ் வந்து ஓகே சாரி 100 கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரும்போது அதையும் பதட்டத்தில் வந்து அவங்க மேலேயே ஊற்றிட்டாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அந்த லேடி நல்லா காசு பிடிச்சி கத்திட்டாங்களாம். அந்த ஹேர் ஹோஸ்டஸ் ரொம்ப வியர்டாக பார்த்தாங்களா, ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு ஒரு பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பெண்ணை வந்து எழுதுகிற பழக்கம் இருக்கா, அதனால் அவரோட பாக்கெட்டில் வந்து எப்பவுமே பென் வச்சுருப்பாங்களாம்.
ஸோ அத வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால வாயில ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாரி பார்த்துருக்காங்க. "என்னடா இது இவரு இப்படி இருக்காரே!" அப்படின்ட்டுன்னு. எல்லாமே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காம். ஏன் நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அங்க இருக்க வாஷ்ரூம்ல போய் பார்த்தா, இவரோட பல்லு, வாய், மூஞ்சி எல்லாமே வந்து ஒரே ப்ளூ இங்கா இருக்காம். ஸோ இத பார்த்தா எல்லாமே வியர்டா நம்மள பார்த்துருக்காங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அத வந்து ஃபுல் கிளீன் பண்ணிட்டு வந்தாங்களாம். பட் ப்ராப்பரா கிளீன் ஆகவே இல்லையாம். ஃபுல்லா பிடிச்சிடுச்சாம். அந்த கரை போறதுக்கே 2 to 3 டேஸ் மேல வந்து ஆச்சாம். ஃபேஸ்ல இருந்து, டீத்ல இருந்து எல்லாமே. ஸோ அப்படியே அந்த ஏதோ ஒரு ஜாம்பி மாரி சுத்திட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நெறைய டைம் வந்து இந்த ஃப்ளை மைல்ஸ் இருக்கும்ல, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ, அத வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ண வேண்டிய இது வந்து அடிக்கடி மறந்து போயிருவாராம். ஸோ இவரும் ஒரு சில சமயம் மறக்குறாரு அப்படின்னா, செக் இன்லயும் மறந்துருவாங்களாம். இவர பத்தி அது அப்படியே சிச்சுவேஷன் அமைஞ்சிருமா. ஆக்சுவலி இது நெறையா மைல்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆ கிட்டத்தட்ட வந்து 1 இயர்க்கு வந்து 1,00,000 மைல்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஆனா, இவரோட ரெக்கார்ட் பிரகாரம் 23 ஏர்லைன்ஸ்ல வந்து 212 ஏர் மைல்ஸ் மட்டும் தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் வந்து ரெக்கார்ட் வந்து இருக்காம். இவரு போய் கேட்டாலும், "இல்ல நாங்க பண்ண முடியாது. நீங்க இது மாரி லேட்டா வந்துட்டீங்க." அது மாரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்களாம். அதனாலேயே ஒழுங்கா ப்ராப்பரா ரெக்கார்ட் வந்து மெயின்டெயின் பண்ண முடியாம போயிடுது. அண்ட் இது மட்டுமே இல்லாம, இவருக்கு சாதாரணமா எல்லாரும் கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இவருக்கு ரொம்பவே கஷ்டமா தான் கிடைக்குது. அதாவது ஒரு சேர் இருந்துச்சு அப்படின்னா, சேர் மேல தெரியாம என்ன ஏதுன்னு பார்க்காம போய் உட்காந்துருவாராம். அந்த இதுல வந்து சிவிங்கம் ஒட்டினாலும் சரி, ஆயில் சிரப் ஒட்டினாலும் சரி, ஆயிலு இந்த மாதிரி சாக்லேட், ஐஸ்கிரீம் இது மாதிரி எதையாவது போய் உட்காந்துருவாராம். ஸோ அதோடயே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லையா? அந்த கேர்லெஸ்னஸ் வந்து இவரு கூட வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ இவரோட ஆசை அதே மாதிரி வந்து எங்கேயாட்டும் ஹோட்டலுக்கு போயாச்சு சாப்பிடுறதுக்கு அப்படின்னா, சேர்ல உட்காருவாங்கல்ல டேபிள்ல. அப்படி எழுந்திருக்கும்போது அந்த டேபிள் மேல இடிச்சுக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம காருக்குள்ள போகும்போது அவரோட கோட் வந்து காருக்குள்ள மாட்டிக்குமாம். ஸோ அதாகட்டும். சாப்பிடும்போது ஏதாவது ஷர்ட் வந்து கரை படிக்கிறது. இதே மாதிரி ஒரு நார்மலா நடக்கிற வேண்டிய விஷயம் எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப தப்பாவே நடந்துட்டுருக்காம். ஸோ இவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கேயாவது வெளிய கிளம்பி போயாச்சுன்னா, அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எடுத்துட்டு போணும். எதையும் மறக்காம. அண்ட் இந்த கார்ல ஏறும்போது கோட் மாட்டாம போணும். அப்புறம் அங்க போயிட்டு ரீச் ஆகுற போற இடத்துல அழகா செக்கிங் பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாது. லேகும் இருக்கக்கூடாது. அப்புறம் ஏதாவது சேர்ல உட்காரும்போது வந்து எந்த ஐஸ்கிரீம் மேலயோ, சிரப் மேலயோ, ஆயில் மேலயோ, சாக்லேட் மேலயோ, ஒரு ச்விங்கம் மேலயோ எதுலயுமே உட்காராம எழுந்திருச்சு போணும். அப்படி எழுந்திருக்கும்போது அந்த டேபிள்ல வந்து கால் வந்து இடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அப்படி இல்லாம போயிட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்தாச்சுன்னா, அதுதான் ஒரு வாழ்நாள் லட்சியம். அதான் ஒரு வாழ்நாள் ஆசை அப்படின்னு இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடந்ததே கிடையாது. எந்த ஒரு ட்ராவல்லயுமே. ஏதாவது ஒரு படப்பிடிப்புல ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்து தான் வந்து ஆகுமாம். ஸோ அது வந்து ஏன் நடக்குது? இவருக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்ட்டு நெறைய தடவ வந்து நெனச்சு பார்த்துருப்பாராம். இதே மாரி தான் ஜனவரி மந்த்ல வந்து ஆஸ்திரேலியா போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இவர் ரொம்ப ஹோப்பிங்கா இருக்காரு. ஓகே நம்ம எப்படியாவது இந்த இதில வந்து ரெக்கார்ட் வந்து ப்ராப்பரா வந்து அந்த மைல்ஸ்ல வந்து கவர் பண்ணிடணும் அப்படின்ட்டுன்னு. ஆனா அந்த ஏர்லைன்ல போய் கிளர்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்றாங்க. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, "இல்ல சார் டிக்கெட்ல வந்து பி பிரைசன் அப்படின்றது இருக்கு. ஆனா உங்க கார்ட்ல வந்து டபிள்யூ பிரைசன் அப்படின்னு சொல்லி இருக்கு" அப்படின்ட்டுன்னு. ஸோ, அதனால அக்செப்ட் பண்ண மாட்டோம்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தடவையும் இதே மாரி தான் ஏமாற்றமா முடிஞ்சது நம்மளோட ஆத்தருக்கு. ஸோ, இந்த ஏர் மைல்ஸ்காரங்க வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ, கடைசி வரைக்கும் அவர் வந்து ரெக்கார்ட் வந்து கவர் பண்ண முடியாத மாரியே ஆயிடுது. ஸோ, இதுதான் வந்து இந்த ஃபுல் வீடியோலயுமே சொல்றாங்க. இதோட சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. அதான் மத்தவங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். நார்மலா இருக்காங்க. பட் நான் இன்னும் நார்மலா இருக்க முடியல. ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து பயந்து இருக்கேன். அப்புறம் வந்து ஏர்பிளேன்ல போகும்போது சாப்பிடக்கூட மாட்டாராம். ஏன்னா, அப்படி சாப்பிட்டா மத்தவங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷன் ஆகி அவங்க மேல எதுவும் கொட்டிருவோம் அப்படின்றதுக்காக. ஸோ, அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் வந்து வரும்போது எச்சரிக்கை வந்து குடுத்துட்டே தான் வருவாங்களாம். "அப்பா இப்படிதான்ப்பா" அப்படின்ற மாதிரி. ஸோ, அந்த பசங்க அந்த அளவுக்கு எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்களாம். ஸோ, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷியூரா நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க் யூ.